நண்பர்களுக்கு வணக்கம். நானும் என்னுடைய இந்த ஷார்ட்ஸ்லேருந்து என்னுடைய வீடியோ 1.5 மணி நேரம் வீடியோ அப்பர் சுவாமிகளுக்கு நான் அர்ப்பணித்துள்ள ஒரு நன்றி கடன் என்ன அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் அப்படின்னாலே தமிழ்நாட்டிலே 10% பேருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் மாற்று மதத்தில் உள்ள தலைவர்களை விட மிக அதிகமான அற்புதங்களை செய்து தனக்கு வந்த ஆபத்து, தனி மனிதனாக ஒரு பல்லவ சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறார் சார். அவர் ஏதோ இந்த மாதிரி சுண்ணாம்பு அறையில் உட்கார வச்சு 7 நாள் கதவு சாத்தி விட்டானுங்க. கதவு திறந்தால் எலும்பு தான் இருக்கும், எலும்பே மிஞ்சாதான். எப்படி பாருங்கள், இந்த சமணர்கள் எப்படி இருக்கான் பாருங்கள், பாயை இடுப்பில் கட்டிக்கிட்டு. 7 நாள் கழித்து திறந்து பார்க்குறான், பார்த்தா அப்படியே ஜில்லுன்னு ஏசி ரூமில் இருக்கா மாதிரி இருக்காரு. அந்த ஆச்சரியப்பட்டு போகிறானுங்க. இது முதல் கொலை முயற்சி. அப்புறம் பாலில் சாதத்தில் விஷம் ஊட்டுறானுங்க, சாப்பிட்றாரு. அதுவும் அதான் தன்னுடைய பாடல்களை எழுதுகிறாரு. நஞ்சு அமுது ஆக்கிவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. அருமையான பாட்டு அது. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடிக்கது அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அது ஆக்கிவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. எந்த வழக்கமும் இல்லை, வழக்கம் இல்லா அமனர் தந்த. வழக்குனா என்ன அப்படின்னா, உடலை பேண வேண்டும், உள்ளத்தை பேண வேண்டும், உலகத்தை பேண வேண்டும். இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கணும். இது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம், நேர்மை. வெறும் நான் உயிர் கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு சொன்னால், நிர்வாணமாக நான் சுற்றிட்டு இருப்பேன்றது சொன்னேன். அதனால தான் அந்த சமண சமயம் 2ஆக பிரிஞ்சு போச்சு. திகம்பரர், ஆடை அற்றவர்கள், ஆடை உள்ளவர்கள். அப்புறம் அதில் கொஞ்சம் மகாலட்சுமி சேர்த்துக்கினான், அப்புறம் பிள்ளையாரை சேர்த்துக்கினான், பெருமாளை சேர்த்துக்கினான். இன்னும் பண்ணுறான் சார். ஆனால் கடவுள் இல்லைன்றான் சார். சிவபெருமான் இல்லை, ஆனால் சின்ன சின்ன தேவதைகள் இருக்குது. இதுதான் அவனுடைய கோட்பாடு. உலகத்தை தேவதைகளே இயக்கிடுவாங்களா? இது மாதிரி பலவிதமான குழப்பங்களுக்கு மனித அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்காரு அப்பர் சுவாமிகள். இதில் பணிவோடு தாழ்மையோடு சொல்லியிருக்கார். அவர் நினச்சிருந்தால் தனியாக ஒரு மதம் ஆரம்பிச்சிருக்கலாம். மாற்று மதத்தில் இருக்கிறவன் செத்து போய் மறுநாள் வந்திருக்கிறான், அவனை எல்லாம் கொண்டாடுறானுங்க. இவர் கடலில் கல்லில் கட்டி போடுறான் சார். கல்லில் சிற்பங்கள் செய்தவன் பல்லவ மன்னன், பெரிய பெரிய கோயில் கட்டுறான். அவன்கிட்ட சமண பாழிகள்லாம் எவ்வளோ கட்டியிருப்பான். அவனுக்கு கல் பற்றி தெரியாதா? பெஸ்ட்டு கல்லை எடுத்து கட்டி இவரை தூக்கி பள்ளத்தில் கடலில் போட்டான். எழுந்து கடலூர் பக்கத்தில் கரையாற விட்டால் குப்பம், கரையாங்குப்போன்னுவாங்க இன்றைக்கி. எழுந்து பாடியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு மகானை நம்ம ஒரு தனி மத தலைவனாகவே அவர் நினச்சி தான் வந்திருக்கலாம். ஞானசம்பந்தரை பார்த்தா அப்படியே நெடுக்க விழுந்து கும்பிடுவார். எல்லா பழமைகளையும் அவர் போற்றினார், எல்லா புதுமைகளையும் அவர் போற்றினார். எல்லா பழமைகளில் இருக்க தீமையை அவர் கண்டித்தார், எல்லா புதுமைகளில் உள்ள தீமைகளை கண்டித்தார். எது உண்மை, யார் யாருக்கு எப்பப்போ எதை சொல்லணும். எடுத்தவுடனே ஒருத்தங்கிட்ட போயிட்டு அப்பா கடவுள் அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு உங்ககிட்ட தான் இருக்கிறான்னு சொன்னால் புரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகணும். அந்த நிலையை பிற மதங்களை இழக்க வேண்டாம். எல்லோரும் கடைசியில் சென்று அடைய போவது இதே சிவபெருமான் தம் உள்ளே இருக்கான்றதை எண்ணி விழாயில்கி சிரிச்சிட்டாராம். நோந்து சிரிக்கிறாராம். எங்கடா ஆடாப்பா, நான் எங்கோ தேடினேன், என்னை இந்த அளவு ஆட்டின்னு என் கூட உட்காந்துருக்கேன், நீ தான் அந்த ரிமோட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதை பற்றி நான் பேசியிருக்கேன் சார். இந்த லிங்க்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நானும் எவ்வளோ பாடுபட்டு கடைசியில் ஒரு 3 நிமிஷம் மேலே பேச தான் லிங்க்கு வரும்னு சொல்கிறான். அதுக்காக இதை நான் பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.